வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஆஸ்திரேலியா இருதரப்பு பாதுகாப்பு கலந்துரையாடல் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சி. ஒரு அரசியல் அலையின் காரணமாக தற்காலிகமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார விமர்சனம். சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக கூறி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு 2 மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் பாரிய ஊழல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கமத்தொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளோடு ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மெல்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையை உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தக நிறுவனங்களாக மாற்றும் வழிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தைக்கு தேவையை மையமாக கொண்டு செலவுகளை குறைத்து தற்போதுள்ள வளங்களை அதிகப்படியாக பயன்படுத்தும் வழியாக உள்நாட்டு பால் தொழில் துறையை முன்னேற்ற அவசியம் இருப்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மெல்கோ நிறுவனத்தின் உற்பத்தி திறன் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதாகவும் மெல்கோ அதிகாரிகள் கூட்டத்தில் தெரிவித்தனர். கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் குறைந்த செலவில் அதிக முடிவுகளை எட்டும் வகையான பால் தொழில் பொருளாதார வடிவமைப்புகள் குறித்தும் பார்வையிடப்பட்டது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் தலைமையிலான தூதுக்குழுவும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் தலைமையிலான குழுவுக்கும் இடையில் ஜூன் 3ஆம் தேதி முக்கிய இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் கோவும் இதில் பங்கேற்றார். இந்த சந்திப்பில் அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வழிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு, பிராந்திய நிலைத்தன்மை, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, தகவல் பரிமாற்றம் போன்ற துறைகளில் புதிய ஒத்துழைப்புகள் ஆராயப்பட்டன. இந்த சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையினை நிலைநிறுத்தும் இலங்கையின் மூலோபாய பங்கை அமைச்சர் மார்லஸ் பாராட்டினார். மேலும் கடல்சார் விழிப்புணர்வை மேம்படுத்த இலங்கையுடன் நெருக்கமாக பணியாற்றும் ஆஸ்திரேலியாவின் உறுதிப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் இந்நாடுகளுக்கும் இடையிலான நிலையான பாதுகாப்பு உறவுகளின் முக்கியத்துவத்தையும் ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான ஆதரவு உதவிக்கும் நன்றியை தெரிவித்தார். குறிப்பாக 2022 முதல் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் டாலர் பெறுமதியிலான எரிபொருள் மானியம் உள்ளிட்ட ஆதரவுகளுக்காக அவர் பாராட்டினார். ஆஸ்திரேலியாவினால் இலங்கையின் பாதுகாப்பு துறைக்கு வழங்கப்பட்டு அதிநவீன உபகரணங்கள், கண்காணிப்பு திறன்களை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சந்திப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இரு நாடுகளும் வழங்கும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை திரும்ப சுட்டிக்காட்டியது. பிற்பட்ட காலங்களில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நடந்தவர்கள் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து நண்பர்களாக இருப்பது மக்கள் உணர வேண்டிய உண்மை என்று பெரும் தோட்டத்துறை மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூல மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, அரசு நிர்வாக கட்டமைப்பில் காணப்படும் பல குறைபாடுகள் கடந்த கால அரசியல் நியமனங்களால் ஏற்பட்டவை. பரிந்துரை அடிப்படையில் வழங்கப்பட்ட நியமனங்கள் நிர்வாகத்தின் திறனை பாதித்தன. இனி அரசு சேவைக்கு நியமனங்கள் தகுதி மற்றும் போட்டி பரீட்சையின் வாயிலாக மட்டுமே வழங்கப்படும். வரவு செலவு திட்டத்தின் கீழ் 30,000 அரசு சேவை நியமனங்களுக்கு மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 15,000 நபர்களை முதல் கட்டமாக அரசாங்கத்திற்கு முக்கியமான துறைகளில் இணைக்கும் நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தனிப்பட்ட விடயங்களில் அரசாங்கம் பேசும் உரிமை பற்றி கேள்வி எழுப்பும் சிலர் 2022ஆம் ஆண்டு மக்கள் எதிர்கொண்ட பொருளாதார விபரீதத்தை மறந்துவிட்டனர். நாட்டை பங்குரூத்து நிலைக்கு தள்ளி மக்களின் வாழ்க்கையினை மோசமாக பாதித்தவர்களுடன் எமக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தேவைப்படவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை அதிகாரம் எமக்கு கிடைக்கும். மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை துல்லியமாக நிறைவேற்றுவோம். முன்பு பாம்பும் கிரியுமாக இருந்தவர்கள் இன்று ஒருங்கிணைந்து நடப்பதன் பின்னணி நாட்டு மக்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிளீன் ஸ்ரீலங்கா என்று பேசிய அரசாங்கம் தற்போது அந்த கொள்கையினை புறக்கணித்து உள்ளூராட்சி சபைகளில் யாருடன் ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், அரசாங்கத்தின் செயல்பாடுகள் திட்டமிட்டதும் ஒழுங்குபடுத்தப்பட்டதும் அல்ல, தரவின் துல்லிய முகாமைத்துவம் இல்லாததே இதற்கு காரணமாகும். ஆரம்பத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறிய அரசாங்கமே இன்று உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை நிறுவ யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற குழப்பத்தில் உள்ளது என்றார். நீங்கள் தற்போது பொருளாதார சீர்குலைவுக்கு காரணம் என்று கூறுபவர்களே, கடந்த காலத்தில் பஸ்களுக்கு தீ வைப்பதும் மின் உற்பத்தி சாதனங்களை நாசம் செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்ததில்லை என்று நினைக்கிறீர்களா?
நீங்கள் ஏற்பட்ட ஒரு அரசியல் அலையின் காரணமாக தற்காலிகமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இது நிரந்தர அதிகாரம் கிடைத்துவிட்டது என்று நினைத்தால் அது தவறு. உங்கள் கையில் உண்மையான தரவுகள் இருந்தால் அவற்றை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கி பணியாற்றுங்கள் என்றும் ரோஹண பண்டார தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கலால் சட்டத்தை மீறிய புதிய மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2024 ஆண்டு ஜூலை மாதம் 26 முதல் 2024 செப்டம்பர் 24 வரை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரையிலான காலப்பகுதியில் புதிய மதுபான உரிமங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பதற்கான முழுமையான விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதியரசர்கள் ஜசந்த கோட்டைகொட, ஜனக் டி சில்வா மற்றும் ஹேந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, கலால் ஆணையாளர் எம்.ஏ. குணசரி, மேலதிக கலால் ஆணையாளர் AMP அரம்பாலா, துணை ஆணையர்கள் CJA வீரகுடி, ஜூடியன் ஜெயவர, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, லஞ்ச ஊழல் ஆணைய தலைவர் உள்ளிட்ட 39 பேர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். மனுதாரர்கள் தேர்தல் காலத்தில் கலால் சட்ட விதிகளை மீறி உரிமங்கள் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் மனுவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறும் தொடர்புடைய ஆவணங்களை கூறுமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். வழக்கு தொடர்பான உண்மைகளை பரிசீலித்து உயர்நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானித்து தேவையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தெரிவிக்கையில் அந்த வைத்தியர் சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியை வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரியினதும் சுகாதார அமைச்சினதும் அனுமதியின்றியே தன்னிச்சையாக பயன்படுத்தி வருகிறார். இதுகுறித்து தெல்லிப்பளை வைத்தியசாலை பணிப்பாளர் தேவநேசன் நெசையாவிடம் கேட்டபோது அவர் எதுவும் தெரியாததென்று கூறினார். அதேபோல் மாகாண சுகாதார பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரனும் இது பற்றி எந்த தகவலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் குறித்த வைத்தியரின் நடவடிக்கைகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளேன் என்று வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையான தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட், பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை, தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள். சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை. ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக் கொள்கிறார். ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவநேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது. வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற RDHS தனக்கு அது தெரியாது. ஆனால் மில்லியன் கணக்கான பணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன்.